தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைச்சிக்கணும். பலாப்பழத்தை அரைச்சி வெறும் பாத்திரத்தில், அடிகனமான பாத்திரத்தில் அரைச்ச பலாப்பழத்தை சேர்த்துடலாம். மீதுக்கே பலாப்பழத்தையும் அரைச்சிடலாம். தேன் வரிக்கிலையும் செய்யலாம், இந்த ஜாம் செய்யலாம். கூழாஞ்சக்கையிலையும் செய்யலாம். நிறைய பேர் கூழாஞ்சக்கை சாப்பிட பிடிக்காதவங்க அந்த மாதிரி ஜாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் சாப்பிட்லாம், பழத்தை வேஸ்ட் பண்ணாமல். ஆசிரியர் தேன் வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். இனிப்பான பழம் தான். கூழாஞ்சக்கையில் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஜாம் செய்யறதுக்கு. இப்போ இந்த பலாப்பழத்தை மைய அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறுங்குறை இருந்தால் கூட போதும். பலாப்பழம் அரைச்சி அரைச்ச பலாப்பழத்தை பழத்தில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா